அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க இயற்பியலாளர் கண்டுபிடிப்பாளர் ராபர்ட் டி அதாவது ராபர்ட் வாண்டிகிராஃப் டிசம்பர் 20 சனிக்கிழமை. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அமெரிக்க இயற்பியலாளரும் கண்டுபிடிப்பாளருமான ராபர்ட் ஜேமிசன் வாண்டிகிராஃபோட பிறந்த தினம் என்று அமெரிக்காவின் அலபாமா மாநிலம் டஸ்கலுசா நகரில் 1901ஆம் ஆண்டு பிறந்தார். பள்ளியில் படிக்கும்போது கால்பந்து பயிற்சி பெற்றார். ஒரு முறை விளையாடும் பொழுது கால் முறிந்ததால் பல மாதம் ஓய்வில் இருந்தார். அப்போது இன்ஜின்கள் குறித்து பல நூல்களை படித்தார். அலபாமா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பயின்றார். இங்கும் கால்பந்து அணியில் இணைந்து விளையாடி வந்தவர். பிறகு அதை விட்டுவிட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்த தொடங்கினார். விடுமுறை நாட்களில் நீராவி படகு கட்டும் இடத்தில் வேலை செய்தார். கன்வயர் மூலம் இரும்பு தாதுவை தரப்படுத்தும் முறையை கண்டறிந்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் பெற்றார். பாரிஸில் 1924இல் மேரி கியூரி அணுக்கருவின் சில குறிப்பிட்ட ஆற்றல் குறித்து செயல்முறை விளக்கம் அளிப்பதை கேட்டார். இதனால் கவரப்பட்ட இவர் அணு ஆற்றல் குறித்து ஆய்வுகளில் நாட்டம் கொண்டார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு குயின்ஸ் கல்லூரியில் 1928இல் முனைவர் பட்டம் பெற்றார். அணு ஆராய்ச்சிகளில் பயன்படுத்தும் உயர் வேக துகள்கள் பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டார். மின்னியல் ஆக்சிலரேஷன் துறையிலும் பல மேம்பாடுகளை செய்தார். அமெரிக்கா திரும்பியதும் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பால்மர் இயற்பியல் ஆய்வகத்தில் நேஷனல் ரிசர்ச் ஃபெல்லோவாக பணியாற்றினார். பிறகு இயற்பியல் பேராசிரியராகவும் பணியாற்றினார். ஆராய்ச்சிகளுக்கு நிதி திரட்ட கெல்வின் வகை உயர் மின்னழுத்த ஜெனரேட்டரை மேம்படுத்தும் முயற்சியை தொடங்கினார். கடுமையாக முயன்று பல்வேறு விதங்களில் அதை மேம்படுத்தினார். இந்த ஜெனரேட்டர் குறித்து நியூயார்க்கில் 1931இல் செயல்முறை விளக்கம் அளித்தார். மாசாசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அழைப்பை ஏற்று அங்கு சேர்ந்தார். அங்கு தனது ஜெனரேட்டரில் தொடர்ந்து பல்வேறு மாற்றங்களை செய்து அதன் திறனை மேம்படுத்தினார். இறுதியாக 7 மில்லியன் வோல்ட் உற்பத்தி செய்யும் 43 அடி உயர ஜெனரேட்டரை உருவாக்கினார். இது நாடு முழுவதும் பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது. இந்த ஜெனரேட்டருக்கு 1935இல் உரிமம் பெற்றார். மருத்துவ பயன்பாடு, எக்ஸ்ரேக்களுக்கான ஜெனரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ பயன்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போரில் இவரது ஜெனரேட்டரை பயன்படுத்தி கடற்படை தளவாடங்களை எக்ஸ்ரே ஆய்வு செய்வதற்கான பொறுப்பில் நியமிக்கப்பட்டார். மாசாசூசெட்ஸ் ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை 1946இல் தொடங்கினார். இந்நிறுவனம் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர்கள், ஆக்சிலரேட்டர்கள் தொடர்பான பல புதிய சாதனங்களை உற்பத்தி செய்தது. இவரது பல கண்டுபிடிப்புகள் அணு ஆராய்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமைந்தன. உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் 1960இல் பணி ஓய்வு பெற்றார். முக்கியத்துவம் வாய்ந்த பல சாதனங்களை கண்டுபிடித்த வாண்டிகிராஃப் 66 வயது 1967இல் மறைந்தார். மாபெரும் ஒரு ஆளுமை. அமெரிக்காவின் அலபாமா மாநிலம் டஸ்கலுசா நகரில் 1909ஆம் ஆண்டு, அதாவது 1901ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடங்குற தொடக்கத்தில் பிறந்தவர் ராபர்ட் டி வாண்டிகிராஃப். அமெரிக்க இயற்பியலாளர். ஜெனரேட்டர் கண்டுபிடிச்சதெல்லாம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். இன்னைக்கு அந்த மின் இயற்றி, செயற்கை முறையில் மின் இயற்றி நம்ம பண்ணுறோம். அதை வச்சு நம்ம அவசரம் அப்படின்னா அவசர நிலை பயன்பாடு, அரசால் வழங்கப்படும் மின்சார தட்டுப்பாடு அல்லது மின் நிறுத்தம் பராமரிப்பு பணி காரணமாக மின் நிறுத்தம் ஏற்படும் பொழுது அந்த ஜெனரேட்டரை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம் மின்சாரத்தை. எனிகவ் டிசம்பர் 20 ஒரு நல்ல ஒரு ஆளுமை. அவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட
இந்த சனிக்கிழமை நாள் நிறைவு பெறுகிறது.